வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேப்டன் ஆகிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் ஆகிறான். ஒரு டாஸ்க் வைக்கிறாரு, ஆனால் ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான். அவன் வந்து டைமிங்கில் அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா போவாங்க. அவங்க 22 நிமிஷத்துக்கிட்ட வருவாங்க. அந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க. இவங்களை விட யாருக்கு அந்த டைமிங்கை கம்மி பண்ணாங்களோ அவங்க தான் வின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து 17 நிமிஷம் 59 செகண்டில் வருவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து 15 நிமிஷமும் இப்போ சம் செகண்ட்ஸும் வந்துடும். அதனால் அவன் தான் கேப்டன் ஆகிடுறான். மீண்டும் வந்து அதே கூட்டணி, அதே வந்து கனியனுடைய சொற்பேச்சை கேட்கக்கூடிய அந்த கூட்டணி தான் நடக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குன்றது தெரியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து கமருதீன் ஜெயிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இப்போ வந்து அந்த வைல்டு கார்டு ரவுண்டோட பார்வதி இவங்களாம் வந்து வேறு ஆட்டம் ஆடலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் எஃப்ஜே வந்ததுனால அவங்களால ஒன்றும் பேச முடியல. இதுக்கு மேலே தான் வந்து ஆட்டம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த விஷயங்களை லைவில் பார்த்தீங்கன்னா வியனா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் அவங்க லவ் கண்டென்ட் மூடில் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து ரொம்ப பாச பிணைப்பாக இருக்கிறாங்க. பாருங்கள், வியனா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ காரமாக இருக்குன்னு ஏதோ வந்து எஃப்ஜேன்ட்ட சொல்லுவாங்க. உடனே எஃப்ஜே என்ன பண்ணுவான், அப்படியே அப்போ உடனே பால் சாதம் சாப்பிட்றியா, பால் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறான். அப்போது தனக்குன்னா ஏதோ கலையும் விட்டுமாமே, அந்த கதை தான் வந்து எஃப்ஜே. இதே வந்து ஒருத்தவங்க உடம்பு முடியலன்ட்டு நம்ம திவ்யா கணேஷ் வந்து அப்போது ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை உள்ளே இருக்க வேண்டிய ஆள். அந்த இடையில வந்து ரொம்ப தலைவலி, ஒரு டீக்கு கேட்பாங்க, கொஞ்சோண்டு பால் கொடுப்பா. அப்படி அந்த பால் பிரச்சனையால் தான் அவங்க ஜெயிலுக்கே போக முடியாமல் அவங்க வந்து பிக் பாஸ் அண்ணாண்ட எவ்வளோ திட்டு வாங்க முடியுமோ அவ்வளோ ரோஸ்ட் வாங்கினாங்க. விஜய் சாண்டியும் அவ்வளோ ரோஸ்ட் வாங்கினாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் யாரையுமே கேட்காம கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறான்னா அப்போ கேப்டனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது அன்றைக்கி ஏன் வந்து திவ்யா கணேஷுக்கு கொடுக்கலன்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. அது உங்களுடைய கேள்வி என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் எஃப்ஜே வந்து அவனுடைய பார்ஷாலிட்டி கேம் தான் இருக்கும். சும்மா அவன் காலைல இருந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொன்னாலும் என்ன ஒன்றுனா இப்போ எஃப்ஜேக்கு வந்து தூங்க முடியாதுங்க. அதுதாங்க பிரச்சனை. இல்லைன்னா வச்சுக்கலாம் 24/7 தூங்கிட்டு இருப்பான். திவாகர் சார் சொன்னார் இல்லையா, அப்பா உனக்கு தூங்குறதே தான்ப்பா வேலைன்னு. அந்த மாதிரி தூங்காமல் இப்போ கொஞ்சம் சின்சியராக வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறான். ஆனால் இருந்தாலும் பயாசிலாக தான் நடந்துப்பான்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.